லாஃப்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட் அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு தெரிஞ்சிருக்கணும், அளவு எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து கணக்கு வந்து எடுக்க முடியும். ஒரு வேளை உங்களுக்கு அளவு எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அளவு எப்படி எடுக்கிறது, அளவுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒருவேளை எனக்கு அளவு தெரியும், அளவு எடுக்க தெரியும், ஸ்கொயர் ஃபீட் அளவு எப்படி எடுக்கிறது அப்படி சொல்லுங்கள் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்டோ இல்லை கவோடோ எதுவாக இருந்தாலும் சரி, உயர அளவையும் அகல அளவையும் வந்து நீங்கள் வந்து பெருக்குனீங்கன்னா அதுதான் வந்து ஸ்கொயர் ஃபீட் அளவு. இப்போ அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு லாஃப்டோட ஃபோட்டோ இருக்குது. இந்த லாஃப்டில் வந்து எப்படி ஸ்கொயர் ஃபீட் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஃப்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ஒரு 29 இன்ச்சு, அது வந்து 2 அடி. அளவு தெரிஞ்சிருந்ததுன்னா புரியும் உங்களுக்கு. 29 இன்ச்சு இருக்குது, அதை நம்ம 2 அடியாக கணக்கு பண்ணுவோம். அதேமாரி அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 118 இன்ச்சு இருக்குது, அதை வந்து நம்ம வந்து 10 அடியாக கணக்கு பண்ணுவோம். 10 அடினா 120 இன்ச்சு, 118னா அது பக்கத்தில் தான். நம்ம எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணக்கில் வந்து அளவு எடுக்கும் போது 1 அடி, அரை அடி இதுதான் வந்து கல்வெட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் முக்கால், அது 1 கால் அரை முக்கால் இது மாதிரியுமே வந்து கணக்கு பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அளவு வந்து அடிக்கணக்கில் எடுக்கிறீங்க, முக்கால் அடி, அரை கால் அடி, அரை அடின்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ 2 அடி, 2 கால், 2 முக்கால், அதுமாரி 9 அடி, 9 கால், 8 கால், 8.5, 10, 10 கால் அப்படி அளவு எடுக்கிறீங்க. இது ரெண்டுத்தையுமே பெருக்கிக்கணும். இப்போ நான் காட்டுற இந்த லாஃப்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி ஹைட்டு, 10 அடி அகலம். இதை பெருக்குனா ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் ஃபீட்டு வருது. இது மாதிரி தான் கபோர்டாக இருந்தாலும் சரியுமே அகலத்தையும் உயரத்தையுமே வந்து நீங்கள் வந்து பெருக்கினா அதில் வந்து வர அளவு தான் வந்து ஸ்கொயர் ஃபீட்டு. சில பேர் வந்து சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் அரை இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு வேலை சொல்கிறேன், அப்படி இருந்தால் இன்ச்சு கணக்கில் என்ன இருக்கோ நீங்கள் அதுக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுவும் பண்ணலாம். எப்படின்னா இப்போ 29 இன்ச்சு உயரம் இருக்குது, இது அகலம் வந்து 118 இன்ச்சு. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பெருக்கி அதை வந்து 144 இன்ச்சால் வந்து நீங்கள் வகுத்தீங்கன்னா அது ஸ்கொயர் ஃபீட்டில் வரும். எது என்ன 144 அப்படின்னா, நம்ம ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு வந்து எடுக்கிறது வந்து 1 அடி உயரம், 1 அடி ஆகலாம். இதை பெருக்கும் போது அது 1 ஸ்கொயர் ஃபீட். ஒன்றுக்கு ஒன்று பெருக்குன்னா அது 1 ஸ்கொயர் ஃபீட்டு. அதே மாதிரி இந்த 1 அடி அகலங்க, 1 அடி உயரங்கிறது 12 இன்ச்சு. 12 இன்ச்சு உயரம், 12 இன்ச்சு ஆகலாம். இதை பெருக்குனீங்கன்னா 144 இன்ச்சு. 144 ஸ்கொயர் இன்ச்சுன்னு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள 144 இன்ச்சு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இன்ச்சு கணக்கில் அளவு எடுத்துகிட்டு இப்போ 29 இன்ச்சு 118 இன்ச்சை நீங்கள் பெருக்கிட்டு இந்த 144ஆல் வகுத்தீங்கன்னா அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருதோ அதுதான் வந்து அது என்ன அளவு வருதோ அதுதான் வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கு. இன்ச்சில் வந்து எடுத்தால் வர ஸ்கொயர் ஃபீட் கணக்கு. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான் அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கு. அதே நேரத்தில் இந்த லாஃப்ட்டுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு லாஃப்ட்டை வந்து ஸ்கொயர் ஃபீட் கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, இதுக்கு மெட்டீரியல் எப்படி கனெக்ட் பண்ணுறது, பிவிசியில் வந்து மெட்டீரியல் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இது மாதிரி எதுனா டவுட் இருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட் மூலியமாகவோ இல்லை இது மாதிரி ஒரு வீடியோ மூலியமாகவோ உங்களுக்கு நான் வந்து பதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி வேலை சம்மந்தமாக நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் அதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.